ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இது சாட்டர்டே அன்னைக்கு எடுத்த மினி விலாக் தான். என்னங்க உடஞ்ச கிளாஸ் பேக் பண்ணிகிட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, எப்போயுமே ரம்ஜானா தான் என் பசங்க போனி பண்ணுவாங்க. இந்த தடவை கொஞ்சம் சீக்கிரமாகவே போனி பண்ணியாச்சு. இந்த கிளாஸ் வந்து உடஞ்சோன்னு நம்ம அப்படியே போட்டோன்னா குப்பை எடுக்கிறவங்க கையில் கிழிச்சிப்பாங்க, காயமாயிடும். அதனால் நீங்கள் வந்து இது மாதிரி பேக் பண்ணி போட்டிங்கன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் சேஃபாக இருக்கும்ல. நல்ல விஷயம் தானே, எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு. தெரியாதவங்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு சிம்பிளாக முடிச்சாச்சு, தோசை சட்னியோட. 11 மணிக்கு பசங்க சாட்டர்டே லீவு இருக்கிறதுனால அவங்களுக்கு சரி மாதுளப்பழம் ஜூஸ் போட்டு கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு மாதுளப்பழம் ஜூஸ் போட்டு 2 பேருக்கும் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு லன்ச் ரெடி பண்ணிடலான்ட்டு. ஏன்னா இன்றைக்கி சாட்டர்டே கொஞ்சம் சிம்பிள் தான் லன்ச்சு, ரொம்பலாம் இல்லை. சரின்னு சாதம் ஒரு பக்கம் கழுவி வச்சாச்சு, அது ஒரு பக்கம் கொதிச்சிட்டு இருக்குது. லன்ச்சுக்கு என்ன செய்யலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்ருந்தேன். ஒரு தடவை எங்கள் அக்கா வீட்டில் வந்து ஒரு ரெசிபி சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு. அந்த ரெசிபி பேர் சம்பால், முட்டை சம்பால்னு சொன்னாங்க. சரி எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு அக்காவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு இன்றைக்கி செய்வோம் அப்படியே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு 2 பெரிய சைஸ் வெங்காயம், அதே அளவு தக்காளி எடுத்துகிட்டு 10 பல் பூண்டு எல்லாம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டு நல்லெண்ணெய் கடலை நல்லா தாராளமாக சேர்த்துக்கிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு வடகம் கருவேப்பிலை இதை நல்லத்தையும் எண்ணெய் சூடான பிறகு 3த்தையும் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு 1/4 டீஸ்பூனு மிளகாத்தூள் சேர்த்துட்டு கருகிறதுக்கு முன்னாடி நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை அதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், இதுக்கு மல்லித்தூள் சேர்க்கக்கூடாது. எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு கொதி வந்த பிறகு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இது நல்லா எண்ணெய் திரிஞ்சு வர தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ மூடி விட்டு ஓப்பன் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், கொஞ்சம் நல்லா கொதி வந்துருச்சு. கொதி வந்த பிறகு இன்னும் 2 மினிட்ஸு கொதிக்க வைங்க. எண்ணெய் திரிஞ்சு வந்திருக்கு. அந்த ஸ்டேஜில் எலுமிச்சைப்பழம் சைஸு புளி நல்லா கரைச்சி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுவும் பச்சை வாசனை போன பிறகு ஒரு 3 முட்டை, உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் 3 பேர் இருக்கிறதுனால 3 முட்டை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணி அப்படியே சிம்மில் வச்சுடுங்க. அப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் கழித்து முட்டையை அப்படியே திருப்பி விடுங்க. திருப்பி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி தலையை தூவி சர்வ் பண்ண வேண்டியது தான். நான் கூட எப்படி இருக்குமோன்னு நினச்சேன், ஃபஸ்ட்டு டைம் செய்கிறதுனால. நான் இது வரைக்கும் செஞ்சதில்லை. பரவாயில்ல, அல்ஹம்துலில்லாஹ் நல்லா தான் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு எல்லாம் செஞ்சுட்டு பசங்களும் லன்ச்சு வைக்க சொல்லிட்டாங்க. அதனால் லன்ச்சு ரெடி பண்ணியாச்சு, வச்சாச்சு. லன்ச்சுக்கு வந்து இன்றைக்கி வந்து எங்கள் கொழுந்தனார் ஒய்ஃப் வீட்டில், அவங்க அம்மா வீட்டிலேருந்து தால்ச்சா பலவு சோறு எல்லாம் வந்துருந்துச்சு. சரி அதையும் வச்சாச்சு. பலவு சோறு, கறி குழம்பு, தால்ச்சா எல்லாம் வந்துருந்துச்சு. பலவு சோறுனா நெய் சோறுன்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒரு தடவை சொல்லி சொல்லி பழக்கமாயிடுச்சு. அதனால் சரி அதையும் வச்சாச்சு. சரி நம்ம சாப்பாடை முதல்ல செஞ்சு சாப்பிட்ருவோன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வச்சு டெஸ்ட் பண்ணேன். சூப்பராகவே இருக்குது பாருங்கள். இன்ஷால்லா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னைக்கு மினி விலாக் எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.